சாம்சங் வருஷம் ஃபேன்ஸ்க்காக புது எடிஷன் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் S21 ஃபேன் எடிஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபேன் எடிஷனுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் S21 ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் இருந்தது இல்லையா, அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. பட் அதே சமயத்தில் வந்து விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே சமயத்தில் விலை கம்மி அப்படிங்கும்போது சின்ன சின்ன காம்ப்ரமைசஸும் இவங்க பண்ண தான் செஞ்சுருக்காங்க. அதுவும் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் S21 ஃபேன் எடிஷனுடைய அன்பாக்சிங் அண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ ஃபேன் எடிஷனுடைய பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீமியம் டிவைசஸ் மாதிரி ஸ்லீக் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் உங்களுக்கு சார்ஜர் கிடையாது. கண்டென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதுக்கப்புறம் உள்ள கார்டு இருக்குது சாம்சங் உடையது. இதில் சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. கார்டுக்குள்ளே உங்களுக்கு Type-C to Type-C கேபிள், அதுக்கப்புறம் சில டாக்குமெண்டேஷன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ், ரொம்பவே சிம்பிள். ஸோ பாக்ஸ் கூட சார்ஜர் இல்லை, என்விரான்மெண்டல் சேஃப்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். நம்ம எல்லாருமே வந்து அதை என்கரேஜ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலுமே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம், வித் சார்ஜர் வித்தவுட் சார்ஜர்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவங்க வந்து வித் சார்ஜர் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து அதை ஆஃப் பண்ணலாம். ஆல்ரெடி சார்ஜர் இருக்கிறவங்க வந்து இதை ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி S21 ஃபேன் எடிஷன் வந்து 4 ப்ளசன்ட் கலர்ஸில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த கலர் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு 4மே வந்து சட்டில் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. கிராஃபைட், ஒயிட், ஆலிவ், லெவெண்டர், 4மே வந்து கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ப்ரீமியம் லுக்காக தான் இருக்குது. அகைன் டிசைன் பொறுத்த வரைக்கும் S21 கேமரா மாடியில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். ஒவ்வொரு சென்சார்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு ரிம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் A52s அந்த மாதிரியும் இருக்குது பேக் பேனல் பார்க்கும்போது. அதே ஃபினிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மேட் ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸ் இது கேட்ச் பண்ணாது. பட் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பேக் கேஸோடு தான் யூஸ் பண்ணணும். அதே ஃப்ரேம் வந்து அலுமினியம் ஃப்ரேம், அதுவும் வந்து பேக் பேனல் என்ன கலரோ அதே கலரில் மர்ஜ் ஆகிருக்கிறதுனால வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கிரிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே லைட் வெயிட் அண்ட் தின் ஸ்மார்ட் ஃபோன். இது 7.9 mm திக்னஸோடு தான் கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 176 grams தான். ஸ்லீக் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே மெட்டல் ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு கிரிப் நல்லாயிருக்கு. அகெயின் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே சிம் ஸ்லாட், மைக்ரோஃபோன், Type-C போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அகெயின் மேலேயும் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் சிம்மோட வருது. அதனால வந்து நீங்கள் 2 சிம் தான் யூஸ் பண்ண முடியும். மைக்ரோ SD கார்டு போட்டு இதில் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதே சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் டிவைஸ், அதனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. குவிக் அண்ட் அக்யூரேட்டாக தான் இருக்குது. நிறைய வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டேன். அதே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சென்டர் பஞ்ச் ஹோல் நாச், பட் கொரில்லா கிளாஸ் விக்டர் சப்போர்ட்டோட வர்றதுனால டியூரபிலிட்டி உங்களுக்கு S20 விட இங்கே நல்லாயிருக்கும். அதோட வந்து டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6.4 inches டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைனமிக் AMOLEDக்கும் நார்மல் AMOLEDக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சூப்பர் AMOLED பேனல் தான். பட் இது கூட HDR10+ சர்டிஃபிகேஷன் இன்டெகிரேட் பண்ணி தராங்க. அதனால் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் ஸ்ட்ரீமிங் கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் HDயில் பார்க்க முடியும். ஸோ வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷனோட வருது. அது மட்டும் இல்லை, இதில் ஆட் ஆன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கம்ஃபர்ட் ஷீல்டு அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷனும் இந்த டைனமிக் AMOLEDல இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஐ கம்ஃபர்ட் ஷீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் விளையாடுறீங்க, இல்லைனா மூவிஸ் பார்க்குறீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி லைட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ளூ லைட் எமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் மற்ற AMOLED பேனல்ஸை விட இந்த டைனமிக் AMOLED பேனல். ஸோ கண்ணுக்கு இது பெட்டராக இருக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணால் கூட. ஸோ இந்த 2 விஷயம் தான் வந்து நார்மல் AMOLED பேனலுக்கும் டைனமிக் AMOLED பேனலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அகைன் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. அகைன் ஆப்ஷன் தான் 60 இல்லைனா 120 நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே கிடையாது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கலர்ஸாக இருக்கட்டும், வியூவிங் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், பெசல்ஸ்லாம் ரொம்பவே தின்னாக இருக்கிறதுனால மூவிஸ் பார்க்கும்போது, அதுவும் நெட்ஃப்ளிக்ஸ்லலாம் நீங்கள் சீரீஸ் பார்க்கும்போதெல்லாம் பிளாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே டீப்பாக இருக்குது. கலர்ஸ் வந்து ரொம்பவே கரெக்டாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுனால டிஸ்பிளே ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அதே பெர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட்டில் வந்து இது Exynos 2100 இந்த சிப்செட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் இதுவும் ஸ்னாப்டிராகன் 888 மாதிரி 5 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட் தான்.
கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2.9 GHz வருது. GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mali G78. அதே ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LPDDR5X RAM, UFS 3.1 கூட 4GB வரைக்கும் வர்ச்சுவல் ரேம், அதாவது ரேம் ப்ளஸ் ஃபீச்சரும் இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் ஈஸியாக ஹேண்டில் பண்ண எத்தனை ஆப்ஸ் பேக் எண்டில் இருந்தாலும் வந்து ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாம் எந்த இஷ்யூஸுமே இல்லை, அதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அகைன் இதில் வந்து நான் கேமும் விளையாடி பார்த்தேன், கென்ஷன் இம்பேக்ட் நான் விளையாடி பார்த்தேன், பேட்டில் கிரவுண்டும் விளையாடி பார்த்தேன். ஐ ஹேண்ட் கிராஃபிக்ஸோட கென்ஷன் இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் ஈஸியாக விளையாட முடிஞ்சது. கேம் பிளே ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. பேட்டில் கிரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து ஸ்மூத் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதே HDR அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அல்ட்ரா HD அண்ட் UHD சப்போர்ட் இதில் கிடையாது. கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஃப்ளாக்ஷிப் சிப்செட், அதனால் வந்து கேம் எல்லாம் ஈஸியாக இதால் ஹேண்டில் பண்ண முடியுது. அகைன் ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் தான் நான் விளையாடி பார்த்தேன். ஸோ ரிவ்யூவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹீட்டிங் இஷ்யூ அது ரிலேட்டடாக உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அதே சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் One UI 4.0. ஸோ One UI 4.0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புது ஃபீச்சர்ஸ் இவங்க இன்டெகிரேட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான டெடிகேட்டட் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நிறைய லேட்டஸ்ட் ஃபீச்சர் யூசர் இன்டர்ஃபேஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதே 5G பேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் S21ல் எத்தனை 5G பேண்ட்ஸோ அதே மாதிரி இதுலேயும் 5G பேண்ட்ஸோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ட்ரிபிள் ரேர் கேமராஸோட கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சார் 12 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அகைன் வந்து அல்ட்ரா வைட் 12 மெகா பிக்சல் இருக்குது. 8 மெகா பிக்சலுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸோட வருது. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலில் இருக்குது. இதில் எடுத்த பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டே லைட்டில் எடுக்கக்கூடிய பிக்சர்ஸில் வந்து கலர்ஸாக இருக்கட்டும், டீட்டெயிலிங்காக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்னாப்டிராகன் 888 விட Exynos 2100 ISP ப்ராசஸிங் எல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இதில் எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ். அகைன் போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணுது. அல்ட்ரா வைடில் எடுக்கக்கூடியது டைனமிக் ரேஞ்ச், சாம்சங் சொல்லவே தேவையில்லை, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ கலர்ஸாக இருக்கட்டும், டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், டே லைட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே லோ லைட்டில் எடுத்த பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் நல்லாயிருக்கு. கலர்ஸும் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டியிருக்கு, அதனால் வந்து டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே செல்ஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை கலர் என்ஹான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. போர்ட்ரேட் ஷார்ட்ஸில் வந்து எட்ஜ் டிடெக்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து புதுசாக டுவல் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அதே S20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேக் அதெல்லாம் இருந்தது. பட் இதில் டுவல் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமராவில் அட் அ டைம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஒன்று ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதாவது நீங்கள் இன்டர்வியூ பண்ணணும், எதிரில் ஆள் இருக்காங்க அப்படிங்கும்போது ஸ்பிளிட் ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே வந்து நீங்கள் vlogging எல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வந்து பிக்சர் இன் பிக்சர் மோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவில் ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஆன் த ஹோல் கேமரா வந்து யூஷுவல் 12+12+8 இருந்தாலுமே வந்து உங்களுக்கு Exynos 2100 ப்ராசஸிங் அண்ட் ISP லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா தான் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுது இதில். அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூவல் ஸ்பீக்கர்ஸோட கொடுத்துருக்காங்க. டூவல் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் கேம் விளையாடும் போது ரொம்பவே லவுடாக இருக்குது, மியூசிக் கேட்கும் போது வந்து ரொம்பவே லவுட் அண்ட் கிளியராக இருக்குது. ஸோ ஆடியோ செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி, 25 வாட் சார்ஜிங் இது சப்போர்ட் பண்ணும். கூடவே வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நான் ரிவ்யூவில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் கூடவே வந்து மற்ற ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக் செக்யூரிட்டி, சாம்சங் பே, டெஸ்க் சப்போர்ட் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. இது IP68 வாட்டர் ரேட்டிங்கும் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக தண்ணியில் போட்டு எடுத்தாலும் ஒன்றுமே இஷ்யூஸ் கிடையாது. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சாம்சங் பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. இதுலேயும் 3 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ சாம்சங் கேலக்ஸி S21 ஃபேன் எடிஷன் இந்த ஃபீச்சர்ஸோட இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ எடுக்கும்போது எனக்கு ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு தெரியல. பட் ஒன்ஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ணோன்னு நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos 2100 வந்து கேம் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், இல்லைனா இமேஜ் ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொண்டு வரதாக இருக்கட்டும், டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x AMOLED பேனலில் வந்து உங்களுக்கு மூவிஸ் நீங்கள் பார்க்குறீங்க, பெசில்ஸ் எல்லாம் ரொம்பவே தின்னாக இருக்கிறதுனால வியூவிங் ஆங்கிள் அதுவுமே நல்லாயிருக்கு. 4500 mAh அப்படிங்கிறது டீசென்ட் பேட்டரி தான். கூடவே ரிவர்ஸ் சார்ஜிங், வயர்லெஸ் சார்ஜிங் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ பாக்ஸ் கூட வந்து இவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம், வித் சார்ஜர், வித்தவுட் சார்ஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ சாம்சங் கேலக்ஸி S21 ஃபேன் எடிஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக
ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ தட் ரிவ்யூவில் நான் அதை உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.